தொகுதி வரையறையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்காது என பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாடு தன் எதிர்ப்பை கடுமையாக எதிர்த்து வந்த நிலையிலும் இதுவரை பார்க்காத பெரிய அளவிலான பாதிப்பை மத்திய அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் தற்போது தேர்தல் நேரம், தேர்தல் பிரச்சாரத்திற்காக நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த கடமையும் நாம் தவிர்த்துவிட முடியாது என்பதற்காக ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுகிற நிலையில் தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தல்களுக்கு இடையே வலுக்கட்டாயமாக இந்த பணிகளை மத்திய அரசு மௌனமாக சாதித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறதா என்பதான கேள்வி பதிவுகளோடு தொகுதி மறுவரை தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரிலே வேகமாக செய்வதன் நோக்கம் என்ன என்றும் முதலிலிருந்தே இது பற்றி நாம் தொடர்ந்து பல எச்சரிக்கைகளை விடுத்திருந்தும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிலையிலும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்தும் இதனால் பாதிப்படைந்துள்ள மாநில முதலமைச்சர்கள் முக்கிய கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தையும் நடத்தியிருந்த நிலையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், வலுவான குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் என்றெல்லாம் மத்திய அரசு சொன்னபோதெல்லாம் அதை கேட்டுக்கொண்டோம். சொன்னதை ஒழுங்காக செய்ததற்காக தங்கள் மாநிலங்களுக்கு தண்டனை தருவீர்களா என்பதை கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இதுவரை எந்த பதிலும் அளிக்காத நிலையில் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தின் பல்வேறு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து பலமுறை விளக்கங்கள் கேட்டும் அது குறித்த விளக்கங்களை முறையாக அளிக்காத நிலையில் அவசர கோலத்தில் இந்த நடைமுறையை செய்வதன் நோக்கம் என்ன என்பதை குறித்தும் இதில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்த்துகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி அவசரமாக செய்வதை நினைப்பதன் பாரதிய ஜனதா அரசின் அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் என்றும் இன்னும் சொல்ல போனால் மாநில உரிமைகளை படுகொலை செய்வதாக பார்ப்பதாகவும் இந்த விவகாரத்தில் அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருக்கிறார்களே ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி இவர்கள் மறைத்து செய்வதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஆபத்து மறைந்திருக்குமோ என்ற அச்சம் ஓங்கி வலுவெடுத்து நிற்கிறது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். பாரத பிரதமர் மத்திய அரசுக்கும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறேன். நடக்க இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக கலந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டை பாதிப்பது போன்றோ வடமாநில அரசியல்களுக்கு வலிமைகளை மேலும் வாரி வழங்குவது போன்றோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் இறங்கி வந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்வோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் எனது தலைமையிலே இந்த மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தேர்தல் காலம்தானே, இவர்கள் அதில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். டெல்லி சைலண்டாக நடத்தும் எந்த தமிழ்நாட்டின் தொகுதி மறுவரை செய்துவிடலாம் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். இது தேர்தல் நேரம் தானே, இவர்கள் அதில் கவனம் இருக்காது என்ற நிலையில் டெல்லி மத்திய அரசு தமிழகத்தின் தொகுதி மறுவரையறை செய்துவிடலாம் என்று நினைத்துவிட்டால் அப்படி நினைக்காது, அந்த காரியம் நடக்காது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேரியக்கத்தின் தலைவராகவும் நீங்கள் இதுவரை பார்த்திராத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை மீண்டும் இந்தியா பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இவன் என்ன மிரட்டுகிறான் என்று நீங்கள் நினைக்க தூண்டும். நான் உங்களை எச்சரிக்கிறேன். இதை நீங்கள் மிரட்டல் என்று நினைத்துக் கொண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இது எல்லாம் எங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள். எங்களுக்கு கொள்கைகள் தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற உயிர் கொள்கைகள். தமிழ்நாட்டுக்கு தவறழித்து விட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து செல்லலாம் என்று நினைத்தால் நடப்பதே வேறாக இருக்கும் என்றும் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் இதை ஒரு ஆணையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவை திரும்பி பார்த்துவிடும் அளவிற்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வீடியோ காட்சியில் எச்சரிக்கை விடுத்திருப்பது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது.